அடே இந்த கடையில நம்ம வாங்குற நூடுல்ஸ் நம்மளே தான் சமைச்சு சாப்பிடணுமா? ஆமாங்க, கான்செப்ட் டிஃபரெண்டா இருக்குல்ல. சரி நம்மளும் சாப்பிட்டு பாத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை எங்க இருக்குன்னு தேடி பார்த்தா ஓஎம்ஆர் ரோட்ல துறப்பாக்கத்துல ஒரு மொட்டை மாடி மேல தான் இந்த கடை வச்சிருக்காங்க. செட்டப்லாம் சூப்பரா பண்ணி வச்சிருக்காங்கப்பா. இந்த கடையில நம்ம ஊர்ல கிடைக்கிற மாதிரி இந்த மேகி நூடுல்ஸ், இப்பி நூடுல்ஸ் எல்லாம் கிடைக்குதான்னு பாப்போமேனு போயிட்டு ப்ரோ அந்த நூடுல்ஸ் நம்மளே சமைச்சு சாப்பிடலாமாமே? அது எங்க இருக்கு அப்படின்னா அதோ பாருங்க, இங்க நிறைய நூடுல்ஸ் அடிக்க வச்சிருக்கோம். எல்லாம் கொரியன் நூடுல்ஸ் தான், நீங்களே எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னாப்ல. எனக்கு கொரியன் பேர்லாம் தெரியாதுங்க, நீங்களே வந்து சொல்லி கொடுங்க அப்படின்னோட அதோ பாருங்க, இது எல்லாமே இம்போர்ட்டட் நூடுல்ஸ். அதை நீங்க எடுத்துக்கலாம் எது வேணாலும். பக்கத்துல இந்த மாதிரி டாப்பிங்ஸ் வச்சிருப்போம், இதையும் நீங்க எவ்வளவு வேணா எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னாங்க. ரேட் 250 ரூபா 370 ரூபான்னு போட்டுருக்கு. ஏன்பா ஒரு நூடுல்ஸ்க்கு இவ்வளவு ரேட்டான்னு கேட்டா இது எல்லாமே இம்போர்ட்டட் கொரியன் நூடுல்ஸ், டிஃபரெண்டா இருக்கும் ஃபிளேவர் அப்படின்னாங்க. இந்த கொரியன்காரங்க மூஞ்சிலாம் ஒரே மாதிரி இருக்கும்ல, அதே மாதிரி எல்லா நூடுல்ஸ் எனக்கு ஒரே மாதிரியே தெரிஞ்சிச்சு. ப்ரோ நீங்களே ஏதாவது சூஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னோட இந்த பச்சை கலர்ல ஒன்று இருக்குல்ல, அதை எடுத்து சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூடையில போட்டு நம்ம கையில கொடுத்தாப்ல. அந்த கூடையை எடுத்துட்டு போயிட்டு அதுக்கு மேல போறதுக்கு டாப்பிங்ஸ்லாம் வெஜ்ல பட்டாணி, கேரட், முட்டைகோஸ், குடமிளகான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து போட்டு சிக்கன்ல 2 வெரைட்டி வச்சிருந்தாங்க. ஒன்னு ஃப்ரைடு சிக்கன், இன்னொன்னு இம்போர்ட்டட் சிக்கன். எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு போய் பில்லு போட்டது கொடுத்தாச்சு. இத பாத்தீங்களா, பெரிய டப்பா மாதிரி இருக்குல்ல, இது வெறும் பேப்பர் டப்பா தான். இதுல தான் சமைச்சு சாப்பிடணும். கொரியன்ல சாப்பிடுவாங்களே சாப்ஸ்டிக்ஸ் குச்சி மாதிரி இருக்கும், அதை வச்சு சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு அந்த குச்சும் கொடுத்தாங்க. நூடுல்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து பிரிக்கிறதுக்குள்ளேயே ஒரு 10-15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு நூடுல்ஸ் சாப்பிடறதுக்கு இவ்வளோ பெரிய அக்க போறான்னு யோசிச்சாதான் ஒரு மாதிரியா இருக்கு. ஆனா புது எக்ஸ்பீரியன்ஸா இருக்குல்ல நம்மளே பண்றது. சரி எல்லா டாப்பிங்கும் போட்டாச்சு, எப்படிங்க இதை சமைக்கணும் சொல்லி கொடுங்க அப்படின்னா ஒன்னும் இல்லை, இதை எடுத்துட்டு வந்து இந்த அடுப்புல வைங்க, இண்டக்ஷன் ஸ்டவ் தான் ஈஸியா குக் பண்ணிடும் அப்படின்னாங்க. ஓ நீங்க கொரியால இருந்து வந்து சொல்லி கொடுக்குறீங்கன்னு கேட்டா நான் கொரியா இல்லைங்க, நான் வந்து பக்கத்து ஒரு நேபாள் அப்படின்றாங்க. சரி ரைட்டு, ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஊரில் இந்த எலக்ட்ரிக் ஸ்டவ் இருக்கும்ல, பட்டன் நமக்குனா குக் ஆகும் அவ்வளோதான். இதில் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா சுடு தண்ணி ஊற்றும், ஒரு 4 நிமிஷம் வெயிட் பண்ணணும், மேலே சுடு தண்ணி ஊற்ற கீழே அடுப்பு சமைக்கன்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் பக்காவாக வெந்துடும். அது வரைக்கும் நம்ம லைட்டாக இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும். இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு மைண்ட் வாஷ் ஓடிட்டு இருக்கும், ஏன்பா இதை நான் வீட்டிலே 2 நிமிஷத்தில் நூடுல்ஸை குக் பண்ணி சாப்பிட்ருவேன் அப்படின்னு. அதே மாதிரி எனக்கும் தோணுது, ஆனால் அதுக்கு என்னதான் ஆன்சர் எனக்கு தெரியல. அட இம்போர்ட்டட் நூடுல்ஸ் இல்லையா, கொரியன் கல்ச்சர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சொல்லிக்கலாம். அப்புறம் எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு, இந்த கொரியன் படம்லாம் பாக்குறாங்க, கொரியன் ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களோட ஃபேஸ் கட் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு, ஆம்பளையும் பொம்பளையும் ஒரே மாதிரி இருக்காங்களே, எப்படி தான் கண்டுபிடிச்சு படம் பாக்குறீங்க? சரி நம்ம வந்து வெளியே பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த நூடுல்ஸ் அந்த சாப்ஸ்டிக்ல எடுத்து சாப்பிடலான்னு பார்த்தா வலிக்கு கீழே வந்துருச்சு. சரி சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த குச்சை உள்ள குத்தி நல்லா திருவி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா பாருங்க, டேஸ்ட் எல்லாம் நல்லா தான் இருக்கு, குறை சொல்ற மாதிரிலாம் இல்ல. சரி உங்களுக்கும் இந்த மாதிரி கொரியன் நூடுல்ஸ் எல்லாம் பிடிக்குமா? கொரியன் நூடுல்ஸ் நீங்க சாப்பிட்றீங்களா அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விட்டு போங்க.